கோ பேக்கெட் மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி பேஸ்கெட் ஆர்டர் போடுறதுன்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மெயின் பேஜில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்னு இருக்குது. நீங்கள் ட்ரேடிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு எடுத்தோடனே நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வருது. நீங்கள் வேணுனாலும் பேங்க் நிஃப்டி மாற்றணும் அப்படின்னா அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி வரும். ஓகே, நீங்கள் பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு மாறிடும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி வச்சு காட்டுறேன். நிஃப்டி வச்சுட்டு ஒரு பேஸ்கெட் ஆர்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு டைப் ஆஃப் வந்துட்டு நீங்கள் பேஸ்கெட் ஆர்டர் கிரியேட் பண்ணலாம். ஒன்று ஆப்ஷன் செயினில் இருந்தே பண்ணலாம், இன்னொன்று வந்துட்டு மார்க்கெட் வாட்சில் இருந்து பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் செயின்லேருந்து பண்ணி காட்டுறேன். இங்கே வந்துட்டு பேஸ்கெட் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 23,850 காலு 23,850 புட்டு ரெண்டுமே நான் வந்துட்டு சேல் பண்ணி காட்டுறேன். ரெண்டுமே சேம் டைமில் நீங்கள் ரைட்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுமே பை பண்ணணும்னு நினச்சாலும் பை பண்ணலாம், இல்லை ஒன்று பை ஒன்று செல் பண்ணணும்னு நினச்சாலும் இங்கேருந்தே உங்களால் போட்டுக்க முடியும் ஆர்டர்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே அங்கே டிக் மார்க் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோடனே பீன் போட்டு க்ரீன் கலரில் காட்டுது இல்லைங்களா, இதை வந்துட்டு நீங்கள் அதை பி வந்துட்டு டச் பண்ணாலே வந்துட்டு அது செல்லுக்கு மாறிடும். ஓகே, இங்கே லாட்டு வந்துட்டு மல்டிப்ளேயர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு லாட்டா 2 லாட்டான்ட்டு நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ரிக்வயர்ட் மார்ஜினும் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 75,194 காட்டுது. ஒரு லாட்டு வந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணுறக்கு புட்டும் அடிஷ்னலாக நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் 23,850 கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பியிலேருந்து செல்லுக்கு மாற்றிக்கோங்க, எஸ்ன்னு மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 87,000 தான் காட்டுது. ஓகே, நீங்கள் ஒன்று ரைட் பண்ணிங்கன்னா 75,000 காட்டுது. நீங்கள் ரெண்டுமே கால் போட்டு ரெண்டுமே ரைட் பண்ணும்போது 87,000 காட்டுது. இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 90,000 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேஸ்கெட் ஆர்டருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டுமே வந்துட்டு ரைட் பண்ணிக்க முடியும். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ரைஸில் ரைட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே உங்களுக்கு இங்கே ஒரு பென் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எடிட் பட்டன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரும். இது வந்துட்டு மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படின்னா தான் உங்களுக்கு ரெண்டுமே மார்க்கெட்டில் ஆர்டர் பஞ்ச் ஆகும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே சேம் டைமில் வந்துட்டு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ப்ரைஸ் கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும், இன்னொன்று வந்துட்டு அந்த ப்ரைஸ் மீட் ஆகலை அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்று எக்ஸிக்யூட் ஆகி இன்னொன்று தனியாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அதுக்கு தனி ஃபண்டு வந்துட்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நீங்கள் மார்க்கெட் ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே ஒரே டைமில் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அதனால தான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இங்கே வந்துட்டு மார்க்கெட்டுன்னு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் மறுபடியும் ப்ளஸ் பண்ணும்போது ரெண்டுக்குமே சேர்ந்து லாட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தேவையான ரிக்வயர்ட் மார்ஜின் வந்துட்டு இங்கே உங்களுக்கு கீழே காட்டும். ஓகே, இப்போ நீங்கள் இதை வச்சு எக்ஸிக்யூட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நான் எக்ஸிக்யூட் கிளிக் பண்ணுறேன். ஆர்டர் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. சரிங்களா, இப்போ மார்க்கெட் இல்லாதனால வந்துட்டு இந்த ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு கேன்சல் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெண்டுமே வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு பின்னாடி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு பேர் கொடுத்துக்கலாம். ஓகே, நிஃப்டின்னு போட்டு நீங்கள் ஷார்ட் ஸ்ட்ராடல் அந்த மாதிரி சம்திங் நீங்கள் வந்துட்டு பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகெயின் வந்துட்டு நீங்கள் பேக் போய் நம்மளோட ஆர்டர் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிஃப்டி ஷார்ட் ஸ்ட்ராடல்ன்ட்டு இந்த பேஜ் இருக்கும். இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கேருந்து கூட எக்ஸிக்யூட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வேண்டாம், நீங்கள் இதை வந்துட்டு டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிட் பேஸ்கெட்னு வரும். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பேஸ்கெட் வந்துட்டு போயிடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் செயின் வழியாக வந்துட்டு நீங்கள் ஒரு பேஸ்கெட் ஆர்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் வாட்சிலேருந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மார்க்கெட் போய்க்கோங்க. இதில் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வேரியஸ் ஆப்ஷன்ஸ் போட்டிருக்கிறோம். ஓகே, ஸோ இங்கேருந்தே நீங்கள் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே வந்துட்டு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் பட்டன் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் டாட் வந்துருச்சு பாருங்கள், இது பேஸ்கெட் ஆர்டர் இது. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்தே வந்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் 23,900 கால் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 23,900 புட்டு ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே பையில் இருக்குது. நீங்கள் வேணுன்னா செல் கொடுத்துக்கலாம், ஒன்று செல்லு ஒன்று பை கொடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுமே ரைட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான ரிக்வயர்ட் மார்ஜின் வந்துட்டு இங்கே இருக்குது. இது வந்துட்டு ஒரு லாட்டுன்னு தான் இங்கே மென்ஷன் ஆகும்.
இங்கே வந்துட்டு நம்ம லாட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் எடிட்டில் போயிட்டு யூ கேன் சேஞ்ச் த லாட் சைஸ் 25 இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம 15 மாற்றிக்கலாம். ஓகே, அப்படி வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு லாட்டு போதும் அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி வச்சுருங்க. ஓகே, ஸோ இப்போ ரீசெட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்துட்டு சேம் நம்ம அங்கே பார்த்த மாதிரி இங்கே ஷார்ட் ஸ்டாடல் வந்துட்டு நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் இன்னொன்று உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு ஃப்யூச்சர் ஒன்று வாங்கிட்டு அதுக்கு ஃபண்டிங்க்காக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டும் நீங்கள் அடிஷ்னலாக வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு லாட் வந்துட்டு பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு லாட்டு பை பண்ணுறேன். இதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68,500 கிட்ட வருது. நான் அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு புட் ஆப்ஷனும் இங்கே வாங்குகிறேன் அப்படின்னா புட் ஆப்ஷன் நான் வாங்கும்போது எனக்கு வந்துட்டு மார்ஜின் அமௌண்ட் வந்துட்டு 73,000 வந்துட்டு 400 rupees வந்துட்டு காட்டுது. ஓகே, ஸோ அப்போ என்ன அப்படின்னா எனக்கு இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஃப்யூச்சரில் பை ஒன்று பண்ணியிருக்கேன், புட் ஆப்ஷனில் ஒரு பை ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா எனக்கு ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் காட்டும், ஆப்ஷனில் லாஸ் வரும். ஆனால் வந்துட்டு இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஏறுனா நமக்கு அந்த 25 பாயிண்ட்ஸ் வந்துட்டும் 25 rupees வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா. ₹1 ஏறிச்சுன்னா ₹1 ப்ராஃபிட் கிடைக்கும். ஆப்ஷனில் வந்துட்டு டெல்டா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 50 பைசா இருக்கும் அட் த மணி வாங்கும்போது இல்லையா. அப்போ எனக்கு அங்கே ₹1 ஏறிச்சு அப்படின்னா எனக்கு புட் ஆப்ஷனில் 50 பைசா லாஸ் ஆகும். அப்போ நெட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு 50 பைசா ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை மார்க்கெட் வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் பை பண்ணி வச்சுருக்கோம், ஒருவேளை மார்க்கெட் இறங்கிருச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் லாஸ் வரும், அதே நேரத்தில் புட் ஆப்ஷனில் எனக்கு கெயின் வரும். இது என்ன ஆகுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இறங்க எனக்கு புட் ஆப்ஷனோட டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி எனக்கு 50 பைசாங்கிற டெல்டா வந்துட்டு 75 பைசா 90 பைசா அப்படி சேஞ்ச் ஆகும்போது எனக்கு என்னென்னா மார்க்கெட்டு 100 பாயிண்ட் இறங்கினா கூட எனக்கு லாஸ் ஆகுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் வரனால ஒரு 40 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வரைக்கும் தான் எனக்கு லாஸ் ஆகும் ஓவரால் அந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதுக்கு தேவைப்படுற ரிக்வயர்ட் மார்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 73,000 கிட்ட வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரியே பில்ட் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் இங்கேருந்தே வந்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்துடலாம். அதே மாதிரி ரீசெட் கொடுத்துருங்க. ஃபியூச்சர்ஸில் செல் போயிட்டு ஓகே பேஸ்கெட் ஆர்டர் கிளிக் பண்ணி ஃபியூச்சர்ஸில் நீங்கள் செல் கொடுத்துட்டு அடிஷ்னலாக ஒரு கால் ஆப்ஷன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் இறங்குச்சு அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்கும், கால் ஆப்ஷன் லாஸ் ஆகும். ஆனால் நெட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ₹1 ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்யூச்சரில், ஆப்ஷனில் கால் ஆப்ஷனில் 50 பைசா லாஸ் ஆகி நெட்டாக 50 பாயிண்ட்ஸ் வந்துட்டு 50 பைசா வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா, இதுவே மார்க்கெட் ஆப்போசிட்டாக ஏறுது அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் லாஸ் ஆகும். 100 பாயிண்ட் ஏறினா கூட நமக்கு 100 பாயிண்ட் லாஸ் ஆகாது. ஏன்னா நம்ம கையில் கால் ஆப்ஷன் வச்சுருக்கறனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ஏறினா கூட இந்த கால் ஆப்ஷன் வந்துட்டு அடிஷ்னலாக நமக்கு ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் கெயின் கொடுத்து நமக்கு நெட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான் லாஸ் ஆகும். ஓகே, அப்போ வந்துட்டு மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏறி இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு வெறும் 40 பாயிண்ட் தான் லாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த ஆப்ஷன் 0 ஆகுது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பண்ணுறதுக்கு வந்துட்டு திஸ் இஸ் த பெஸ்ட்டு கான்செப்ட். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மார்க்கெட்டு ஏறும்போது வந்துட்டு இல்லை மார்க்கெட் இறங்கும்போது வந்துட்டு ஆப்ஷன் சில சமயம் மூவ் ஆகுறதுல ஆப்ஷன் எரோட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா திஸ் வில் பி கிவ் மோர் பெனிஃபிட். ஓகே, ஸோ நீங்கள் இது இங்கிருந்தே வந்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னொரு கான்செப்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து ஃப்யூச்சர் கான்ட்ராக்டை செல் பண்ணிவிட்டு இந்த மாதம் ஃப்யூச்சர் கான்ட்ராக்டை நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் பேஸ்கெட் ஆர்டரில் போடலாம். இந்த மந்த் வந்துட்டு பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செல் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு சேர்ந்தே வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜ் ரிக்வயர்ட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 80,600 தான் காட்டுது. ஓகே, ஸோ அப்போது இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹெட்ஜ்டு பொசிஷனாக வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு மேஜராக வந்துட்டு இப்போ மார்க்கெட் விழுகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டை விட இந்த மாத கான்ட்ராக்ட் அதிகமாக விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா
அப்போது நீங்கள் இந்த மந்த் கான்ட்ராக்டை செல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டை பை வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்துட்டு மோரோவர் வந்துட்டு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஹெட்ஜ்டு பொசிஷன் அப்படின்னால உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஏன்னா மார்க்கெட் ஏறிச்சினாலும் நீங்கள் டிசம்பர் மந்த்து ஃபியூச்சர்ஸில் பை வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது திஸ் வில் பி த பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பேஸ்கெட் ஆர்டரை வந்துட்டு வேரியஸ் டைப் ஆஃப் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது மார்க்கெட்டில். எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இந்த பேஸ்கெட் ஆர்டரில் நீங்கள் கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு 54 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு ஆப்ஷன் ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த பேஸ்கெட் ஆர்டரை யூஸ் பண்ணி உங்களால் ப்ராப்பராக பண்ணிக்க முடியும். நீங்கள் போட்ட ஆர்டரை வந்துட்டு ஆர்டர் புக்கில் போயிட்டு நீங்கள் பேஸ்கெட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு பேஸ்கெட் ஆர்டரோட ஃபியூச்சர் இன் GoPacket app. For more details, you just contact your RM or branch. Thank you by GoPacket.